सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பன் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரை கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 6 ஓவி 65. இங்கு ஆண்டுதோறும் உருஸ் நடத்தப்படுகிறது. ராமர் பிறந்த இந்த நாள் ராமர் ஜன்மோத்சவம் விழா கொண்டாடலாம். இந்த வாய்ப்பு எதிர்பாராமல் கிடைத்தது. பீஷ்மா காக்கா மகாஜனியிடம் ஷீரடியிலே ஒவ்வொரு ஆண்டும் உருஸ் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இருப்பினும் ராம ஜென்ம தினமான ராம் ஜன்மோத்சவத்தை கொண்டாடும் இந்த வாய்ப்பு தற்செயலாக வந்ததாக நான் நினைக்கின்றேன். காக்காவுக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது. அவர் கூறினார், உங்கள் தீர்மானம் நன்றாக உள்ளது. அதற்கு பாபாவின் ஒப்புதல் உள்ளது. எல்லாம் அவருடைய பங்களிப்பை பொறுத்தது. ஆனால் திருவிழாவிற்கு கீர்த்தனைகள் பாட வேண்டும். இதற்கு நமக்கு ஒரு கீர்த்தனை பாடுபவர் தேவை. இந்த குக்கிராமத்தில் ஹரிதாஸை எங்கு தேடுவது? இது ஒரு பிரச்சனையாக உள்ளது. இதை கேட்ட பீஷ்மர், கவலைப்படாதே, நான் கீர்த்தனை செய்வேன். நீங்கள் ஸ்ருதி பெட்டியை வாசிக்க வேண்டும். ராதாகிருஷ்ணபாய் சரியான நேரத்திலே கந்தவாடாவை தயார் செய்து விடுவாள். வாருங்கள், மசூதிக்கு போய் பாபாவின் சம்மதத்தை பெறலாம். சுபாஷ்ய சீரகம். பின்னர் இருவரும் மசூதிக்கு சென்றனர். காக்கா பாபாவை வணங்கினார். அப்போது பாபாவே அவரிடம் இன்று வாடாவில் என்ன நடக்கிறது என்று கேட்டார். காக்காவுக்கு இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை. பாபா உடனே அதே கேள்வியை பீஷ்மாவிடம் கேட்டார். என்ன பூவா, என்ன சொல்கின்றாள்? அப்போது காக்காவுக்கு ராமநவமி விழா பற்றி கேட்டது நினைவுக்கு வந்தது. பாபா இந்த யோசனையை விரும்பினார் மற்றும் அதே ஆண்டு ராமநவமி கொண்டாட முடிவு செய்தார். இந்த முடிவு ராமநவமிக்கு ஒரு நாள் முன்னதாக எடுக்கப்பட்டது. ராமநவமி அன்று காலை பாபா லெண்டிபாக்கு சென்றிருந்தார். இங்குள்ள சபா மண்டபத்தில் தொட்டில் கட்டப்பட்டது. கீர்த்தனை செய்யும் காட்சியும் இடம்பெற்றது. பின்னர் பார்வையாளர்கள் அனைவரும் சரியான நேரத்திலே கூடினர். பாபா லெண்டியிலிருந்து திரும்பி வந்தார். கீர்த்தனைக்காக பீஷ்மா எழுந்து நின்றார். காக்கா ஸ்ருதி பெட்டியை வாசிக்க அமர்ந்தார். தொட்டில் ஏன் செய்யப்பட்டது என்று பாபா கேட்டார். எல்லா திட்டங்களையும் கேட்டு அவரும் மகிழ்ச்சி அடைந்தார். அருகில் இருந்த எலுமிச்சம்பழ மரத்தின் மலர் மாலையை காக்காவினுடைய கழுத்திலே போட்டு மற்றொரு மாலையை பீஷ்மாவுக்கு கொடுத்தார். பீஷ்மா பல்வேறு கதைகளை நன்கறிந்த பக்தர். அதனால் அவரது கீர்த்தனை சுவாரஸ்யமாக மாறியது. கேட்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சூழ்நிலையும் இனிமையாக இருந்தது. ராமர் பிறந்தபோது வீசப்பட்ட குலாலின் சிவப்பு பொடி சிறிது துளி பாபாவினுடைய கண்களுக்குள் சென்றதும் பின்னர் அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். பின்னர் ராமர் ஜன்மோத்சவ சேவை நிரந்தர நலனை அளிக்கப் போகின்றது. ஸ்ரீ சாயியின் தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.